ஸ்தோத்திரேசையா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. எஸ்அப்பா அந்த நேரத்தில் கூட ராஜா அப்பா அந்த சிறு பிள்ளைகளிடத்துல தகப்பனே அப்பா உம்முடைய வேத வசனத்தையும் தகப்பனே உம்முடைய பாட்டு மூலமாக தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தகப்பனே இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறப்ப அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்தி இம்மட்டும் காத்து கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்குள்ள தகப்பனை இடைபடும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் தகப்பனை பிள்ளைகளுக்குள்ள கடந்து போகும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகளை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ஏசப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. பாட்டு படிச்சிருமா? எழுந்துருமா அக்கா ஆக்சன் போடுவாங்க. ஆகா ஆகா சந்தோஷம், ஓகோ ஓகோ சந்தோஷம், சந்தோஷம். ஆகா ஆகா சந்தோஷம், ஓகோ ஓகோ சந்தோஷம், சந்தோஷம். ஆண்டவரின் வார்த்தைகளை அனுதினமும் வாசிப்பதால் உள்ளத்திலே என்றும் சந்தோஷம். ஆண்டவரின் வார்த்தைகளை அனுதினமும் வாசிப்பதால் உள்ளத்திலே என்றும் சந்தோஷம். ஆகா ஆகா சந்தோஷம், ஓகோ ஓகோ சந்தோஷம், சந்தோஷம். ஆண்டவரின் பாதத்திலே அனுதினமும் ஜெபிப்பதினால் உள்ளத்திலே என்றும் சந்தோஷம். ஆண்டவரின் பாதத்திலே அனுதினமும் ஜெபிப்பதினால் உள்ளத்திலே என்றும் சந்தோஷம். ஆகா ஆகா சந்தோஷம், ஓகோ ஓகோ சந்தோஷம், சந்தோஷம். ஆண்டவரின் பிள்ளைகளால் அனுதினமும் வாழ்வதினால் உள்ளத்திலே என்றும் சந்தோஷம். ஆண்டவரின் பிள்ளைகளால் அனுதினமும் வாழ்வதினால் உள்ளத்திலே என்றும் சந்தோஷம். ஆகா ஆகா சந்தோஷம், ஓகோ ஓகோ சந்தோஷம், சந்தோஷம். சூப்பர், வெரி குட். கிளாப் பண்ணிடுமா? வசனம் சொல்லுமா? உட்காருங்க, அப்படி நீங்க உட்காருங்க. வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். என்ன சொல்லிடலாமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சரியா? பாவம்னா என்ன? சின்ன சின்ன தப்பு செஞ்சால் எல்லாமே என்ன செய்தான்? பாவம். பொய் பேசுறது, களவு செய்யறது, ஆசைப்பட்டு திருடி வைக்கிறது. வேற நீங்களே சொல்லுங்களேன். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, எதிர்த்து பேசுறது, கெட்டவாய் பேசுறது, கேலி கிண்டல் பண்றது, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட இருக்குதா? இருக்கும். இல்லைன்னு சொல்லிட்டா இருந்துச்சுன்னா இன்னையில இருந்து என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அதான் தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டாங்க, உலகத்துல வாழ முடியாது. சந்தோஷமா வாழ முடியுமா? சந்தோஷமாவே இருக்க. நீ ஒரு தப்பை செஞ்சுட்டு நிம்மதியா இருந்துட்டு பார்ப்போம். இருக்கவே முடியாது. ஒரு தப்பு மறைக்கிறதுக்கு எத்தனை தப்பு இது. திருப்பி திருப்பி தப்பு சொன்னாதான் செஞ்சாதான் என்ன செய்ய முடியாது. அந்த தப்பை மறைச்சிக்கிட்டே இருக்க முடியும். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு எத்தனை பொய் சொல்லணும்னு சொல்லுவாங்க? 1000. வெரி குட். 1000 பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாப்ப. தப்பா தப்பு இல்லையா? எல்லாமே பாவம் கூடிட்டு இருக்குமா குறைஞ்சிட்டு இருக்குமா? இப்படி செய்ய 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 நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளெல்லாம் எப்படி மாறும்? அழுக்கா மாறிடும். அதுதானே? அதை கருப்பா மாறிடும். ஒரு நிம்மதி இருக்காது.
நமக்கு மேலும் மேலும் துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம பாவத்தை என்ன செய்யக்கூடாது. இந்த பாவம் தப்புன்னு தெரிஞ்சு நம்ம துணிஞ்சு செய்கிறோம் பாரு, அது அதை விட என்னது பாவம், தப்பு. அப்போ ஒரு சின்ன பாவம் நமக்கு தப்புன்னு தருது, அந்த தப்புங்கிற பாவத்தை நம்ம திரும்ப என்ன செய்யக்கூடாது. இன்னையில இருந்து ஏசப்பாட்டு என்ன செஞ்சிடணும், அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அதை விட்டுறணும். திருப்பி என்ன செய்யக்கூடாது. நீ ஃப்ரெண்ட்ஸோட என்ன செஞ்சுருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், அவளை கேலி கிண்டல் பண்ணியிருக்கலாம், அவளுக்கு படிப்பு வராது, நீ அவளை குறைச்சி பேசியிருக்கலாம்ல, எல்லாம் தப்பு இல்லையா? அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லார்ட்டையும் எப்படி இருக்கணும், அன்பா இருக்கணும். ஏசப்பா பிள்ளைங்க யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, திருட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, கேலி பண்ண மாட்டாங்க, பெரியவங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. தாத்தா பாட்டி பெரியவங்க யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பான்னு கேட்டால் படி அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, வைத்து பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏசப்பா பிள்ளைங்களும் எப்படி இருப்பாங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களும் பண்ணுவீங்க தானே, நீங்க நல்ல பிள்ளைங்க தானே. என்னோட இருந்த வசனத்தை சொல்லிடலாமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம்னா என்னது, கிருபை நமக்கு கிடைக்கும். ஏதாவது ஒன்று நினைச்சிருந்தாலும் ஏசப்பா என்ன செய்வாங்க, கண்டிப்பாக நமக்கு தருவாங்க. நீ கணக்குலையோ இங்கிலீஷ்லையோ வாசிக்கிறதுலையோ உங்கள் படிப்பில் பின்தங்கி இருந்தால் ஏசப்பா உங்களுக்கு எனக்கு இரக்கம் பாராட்ட என்ன தருவாங்க, ஞானம் தருவாங்க. உங்கள் வீட்டில் உனக்கு என்ன தேவையோ அதை ஏசப்பாட்ட கேட்கும்போது என்ன செய்வாங்க, தருவாங்க. அப்போ எப்போ தருவாங்க, உன் பாவம் உள்ளத்தில் இல்லாமல் இருக்கும்போது தான் தருவாங்க. திருப்பி கெட்ட பையனாகவே இருந்தால் கேட்டால் தருவாங்களா, தர மாட்டாங்க. நல்ல பையனாக மாறி நீ என்ன கேட்டாலும் என்ன செய்யும், கிடைக்கும். அதை சொல்கிறீங்களா? சரி, இப்படி தான் ஒரு ஊரில் ஸ்கூலில் போனோடனே நீங்கள் என்ன சொல்வீங்க, டீச்சரை குட் மார்னிங் டீச்சர் சொல்வீங்களா? அவங்க வந்து கணக்கு டீச்சர் வந்தோடனே குட் மார்னிங் டீச்சர் என்ன சொன்னாங்க, குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் டீச்சர்னு சொன்னோடனே டீச்சர் வந்தோடனே சரிப்பா எல்லாருக்கும் குட் மார்னிங் சொன்னோன்னே எல்லாரும் சிரிக்காங்க. சிரிச்ச உடனே இந்த டீச்சருக்கு என்ன வந்திருக்கும், என்னப்பா சிரிக்கீங்க டீச்சர், போர்டில் பாருங்க என்னப்பா போர்டில் அவனே, போர்டில் கணக்கு டீச்சர் லூசுன்னு எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? அப்புறம் சிரிக்காம என்ன பண்ணுவாங்க, சிரிக்க தானே செய்வாங்க. சிரிச்ச உடனே எல்லாரும் என்னப்பா நடந்தது அப்படின்னு செஞ்சது யாரு, ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேன்ட்டாங்க, சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. ஏன்ப்பா ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னோடனே, நான் உங்களுக்கு சம்பவம் சொன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் என்ன செஞ்ச போகிறேன், சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு சம்பவம் சொன்னாங்க. அந்த சம்பவத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். சரியா? ஒரு ஊரில் ஒரு மோசேன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. சரியாரா? ஓடியா சும்மாவா ஓடியா ஒரு 2 பேர் வா. நல்ல பையன். வெரி குட். சரி, கிளாப் பண்ணிருக்கப்பா. வந்து மோசேன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. சரியா? இந்த அண்ணன் ரொம்ப ஆண்டவருடைய பிள்ளையா நடந்து அவங்க வீட்டுல எங்க உண்மையா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? உண்மையா இருந்தாங்க. அவங்களுடைய அண்ணன் ஆரோன், சகோதரன் யாரு? ஆரோன். அவங்க அக்கா யாரோ மிரியா. வெரி குட். சும்மாவா? அவங்க அக்கா யாரு? மிரியாம். சரியா? யாரு? ஆரோன், மோசே, மிரியாம் 3 பேரும் இருந்தாங்க. சரியா? இந்த அண்ணன் என்ன சொன்னேன், நல்லா ஆண்டோடைய பிள்ளையா வாழ்ந்துருந்தாங்க. எங்கும் என்ன செஞ்சாங்க, உண்மையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதை கண்டு இந்த ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் யார் மேல எரிச்சல் வந்துட்டு, இந்த மோசண்ணே மேல எரிச்சல் வந்துட்டு, நீங்க மட்டும் தான் எல்லாம் நல்ல ஜீவங்களோ நல்ல பேர் வாங்குவீங்களோ, எங்களாலாம் முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்க, அவங்க மேல பொறாமப்படுறாங்க. ஏன்னா இவங்க வந்து என்னது வேணுமோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. ஆண்டவர் கேட்டதெல்லாம் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஒரு நாள் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, அதெல்லாம் அக்கா பிறகு கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு வாரமும் அந்த மோசனை பற்றி. சரியா? இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்திட்டு போகும்போது குடிக்கிறதுக்கு என்னது இல்லை, தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னு ஏசப்பாட்ட போய் கேட்காங்க, ஏசப்பா அந்த மக்கள்லாம் பாவம் தாகத்தினால ரொம்ப என்ன செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு குடிக்க தண்ணிக்கு என்ன செய்யணும்னு அந்த எப்போதுமே ஒரு கோல் வச்சிருப்பாங்க. சரியா? அந்த கோலை கண்மலை மீது நீட்டு அப்படின்னு அந்த அண்ணன் என்ன செஞ்சாங்க, நீட்டாங்க. என்ன செஞ்சுச்சு, தண்ணி வந்துச்சு. அப்ப இந்த அண்ணன் பேரு பெருசுப்படுத்துங்களா, இந்த பண்ண பேர் எல்லாரும் உங்க பேர இந்த அண்ணனுக்கு போறாம ஏசப்பா இதை பார்த்துக்கிட்டே இருந்து
3 பேரையும் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ஆசரிப்பு கூடாரன்னு கோயில், சரியா, ஏசப்பாவோட ஆராதிக்கிற இடத்துக்கு நீங்கள் 3 பேரும் வாங்க அப்படின்னு 3 பேரையும் நிற்க விட்ட உடனே அவங்கள கூப்பிட்டு, மிரியா நீங்க வா, அந்த ஆரோ நீங்க வா, 2 பேரும் மடிங்க. நீங்க என்ன நினைச்சீங்க, இவன் ஆண்டோடைய பிள்ளையா இருக்கும்போது நீங்க அவனை கேலி கிண்டல் பண்ணி உங்களால தான் முடியும்னு சொல்றீங்களா? இப்போ பாருங்க, 2 பேரும் கைய பாக்குறாங்க, கையில என்ன வந்துச்சு, குஷ்டம் வந்துட்டு. எதனால உடம்பு பிடிச்சி அவங்கள என்ன செஞ்சாங்க, கேலி கிண்டல் பேசி ஏளனமா பேசுனதுனால என்ன வந்துட்டு, குஷ்டம் வந்துட்டு. ஒன்றும் ஓடாது. நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்களா, பரிதாபப்பட்டிருப்பீங்களா? நீ என்ன கேலி கிண்டல் பண்ணால அதான் உனக்கு இது வேணும், இதுக்கு அப்படி சொல்வீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்வீங்க தானே. ஆனா இந்த போனாங்க, போய் இசப்பாட்ட போய் என்ன பண்ணாங்க, முழங்கால் படிட்டு அவங்களுக்கா வேண்டி, இசப்பா இனிமே அவங்க அப்படி பேச மாட்டாங்க, அவங்களுக்கா வேண்டி நான் என்ன கேட்குறேன், மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா அந்த குஷ்டம் இருந்தவங்கள வீட்டில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அது ஒரு சாபமான நோய். என்ன பண்ணுவாங்கன்னா ஊரை விட்டே வெளியே தான் வைப்பாங்க, ஏன்னா அடுத்தவங்களுக்கு பரவிருன்னு சொல்லி, புரியுதா? இப்போ இவங்கள குஷ்டம் வந்தோன்னு இவங்களை தூக்கி போய் எங்கே வச்சாச்சு, ஊருக்கு வெளியே வச்சாச்சு. வெளியே வச்ச உடனே இப்போ இந்த அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜோமனோன்னு ஏசப்பா கேட்டுப்பாங்களா, கேட்க மாட்டிருக்காங்களா? அவங்க தப்பு, அவங்க பாவத்துக்காக இவங்க என்ன செஞ்சாங்க, ஜோமனி மன்னிப்பு கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆயிட்டு, சரியாயிட்டு. இவங்களும் நாங்களும் இன்னும் என்ன செய்ய மாட்டோம் ஏசப்பா, அவங்க மேல பொறாமப்பட மாட்டோம், கேலி கிண்டல் செய்ய மாட்டோம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு கை என்ன ஆயிட்டு, சரியாயிட்டு. அப்படி சொல்லி அந்த சம்பவத்தை அடுத்து 2 பேரும் சாரி மோசே சொல்லுங்க, நாங்க இனிமே அப்படி கேலி கிண்டல் பண்ண மாட்டோம் மோசே, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொன்னோன்னு உங்களுக்கு என்ன ஆயிட்டு, சரியாயிட்டு, சுகம் பெற்று சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நம்மளும் நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிட்டெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம், சண்டை போடுறீங்களா, யோசித்து பாருங்க, விட்டு கொடுக்குறீங்களா? சின்ன பென்சில் ரப்பர் டப்பா பேனாக்கு சண்டை வருதா, விட்டு கொடுத்துடணும். நம்ம அண்ணன் தானே, ஒரு சாக்லேட் தானே, கூட சாக்லேட் தின்னா சாப்பிட்டு போட்டு நம்ம என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். சண்டை என்ன செய்யக்கூடாது. அப்படி நீங்க போட்டிருந்தீங்க, நான் இன்னைக்கு என்ன செஞ்சிடணும், ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இன்னையில இருந்து என்ன செய்யணும், ஏசப்பா பிள்ளையா மாறிடணும், தப்பு செய்யக்கூடாது. சரியா? உங்களை அறியாமலே தப்பு வரும், நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நீங்க நல்ல பிள்ளைங்க தானே, செய்வீங்க தானே, ஏசப்பாட்ட உங்க பாவத்தெல்லாம் இன்னைக்கு அறிக்கை பண்ணிடலாமா? இது என்னது, ஹார்ட். உங்க உள்ள என்னது இருக்கு, இப்படிலாம் இருந்தீங்க பொய் சொன்னீங்கன்னா உங்க உள்ள எப்படி இருக்கும், இப்படி கருப்பா தான் இருக்கும். அப்ப இந்த கருப்பா மாறக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன், பாவங்களை என்ன செய்யணும், பண்ணக்கூடாது. 2வது அது என்ன செய்யணும், ஏசப்பா கிட்ட அறிக்கை செய்யணும். அறிக்கை செஞ்சாதான், அறிக்கை செய்யற மாட்டோம் அன்னைக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி நாளைக்கு செய்யலாமா? அதை விட்டு விடுறவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். நீங்க அறிக்கை செஞ்சுட்டீங்கன்னா உங்க உள்ள எப்படி மாறிடும். இது என்ன கலரு, உனக்கு இந்த கலர் பிடிக்குமா, இந்த கலர் பிடிக்குமா, இது என்ன கலர், சிவப்பு கலர் தானே, இது என்ன கலர்னா ஒயிட் கலரா, அப்ப இது வெள்ளை கலர் இல்லையா, இது என்ன கலர், அப்பா வெள்ளை. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், உங்களுக்கு சந்தேகம் ஆயிட்டோ, டெஸ்ட் பண்றதா கேட்டேன். சரியா? சரி, உங்களுக்கு எந்த ஹார்ட் பிடிக்கும், இந்த ஹார்ட் பிடிக்குமா, இந்த ஹார்ட் பிடிக்குமா? ஒயிட் யாருக்கெல்லாம் பிடிக்காது, பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த ஹார்ட் வேணும்னா நீங்க என்ன செய்யணும், இப்போ இசப்பாட்ட நீங்க செஞ்ச பாவம் குற்றத்தெல்லாம் அறிக்கையிட்டு திருப்பி அது செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன செய்யணும், உறுதிமொழி எடுப்பீங்களா? செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா என்னது உண்டு, தண்டனை உண்டு. அப்படிதானா? செய்கைக்கு தக்க பலன் உண்டுன்னு ஒரு வசனம் இருக்கு. சரியாமா? செய்ய மாட்டீங்க தானே? அப்படியே ஜோம் பண்ணிடலாமா? சரி, ஜோம் நீங்க ஏதாவது சொல்றீங்களா? எதுக்கே செய்யணும், உட்கார்ந்துச்சு இப்படி வைங்க. இயேசு நல்லவர். எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. இயேசு இயேசு நல்லவர். இயேசு
பெரியவர். பெரியவர். இயேசு பரிசுத்தர். பரிசுத்தர். அப்ப பெரியவர்னா என்ன செய்யணும்? பரிசுத்தர், நல்லவர் செய்யலாமா? மாத்தி செய்யணும். ஓகேவா? கவனிச்சுக்கீங்களா? இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். பெரியவர் வலது கை, வலது கை சாப்பிடுற கை. பரிசுத்தர், நல்லவர், பெரியவர், பரிசுத்தர். நான் செய்ய மாட்டேன், நீங்க தான் செய்யணும். நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பரிசுத்தர், இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர். ரொம்ப உஷாரா விளையாடுறீங்க. இயேசு பரிசுத்தர், இயேசு நல்லவர். கொடுத்துருவோம் அவ்வளவுதானே. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர். நீங்களே மனசாட்சி படி நின்று சரியாமா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பரிசுத்தர். கை தூக்கியாச்சு. இயேசு பரிசுத்தர். நீங்களே மனசாட்சி படி நான் அவுட் ஆகல. எழுப்புங்க பாப்போம். சொல்லக்கூடாது நான் அவுட் ஆகல. இயேசு நல்லவர். கீழே உள்ளது சும்மா செய்யுங்க. எல்லாருமே அவுட்டு தானா? அப்போ அவுட். நீங்களே மனசாட்சிப்படி இல்லாதவங்க மட்டும் எழுதுங்க, மற்றவங்க உட்கார்ந்து செய்யுங்க. புரியலண்ணே, நான் அவுட் ஆகலண்ணே. எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டேன். பரவாயில்ல, எழுமுங்க. எழுமு. ஏய் சொல்லக்கூடாது. நீங்களே மனசாட்சிப்படி அவுட் ஆகணும்னு உட்கார்ந்து. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். இயேசு நல்லவர். நல்லவர்னா இங்கே தான், மேலே தூக்கக்கூடாது. ஓகே, பெரியவர் தான் இங்கே, பரிசுத்தர் இங்கே. எல்லாத்துக்கும் ஒன்போல கை வரக்கூடாது. இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், இயேசு நல்லவர், பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், இயேசு நல்லவர். பொய் சொல்லக்கூடாது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். சொல்லக்கூடாதுமா. இனிமே தப்பு தப்பு பண்ணிருங்க. ஒரு கூட ஒரு சாக்லேட். சரி உட்காரு. ஸ்டோரி சொல்லுவாங்க, அமைதியா இருங்க. 18 வருஷமா ஒரு அக்கா, ஒரு ஸ்திரீ பாடுபட்டவர்களா இருந்தாங்க. அவங்களுக்கு என்னது பலவீனம். 18 வருஷம் பலவீனமா இருந்தாங்க. 18 வருஷம் பலவீனமா இருந்து அவங்களால நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது. அப்படி சோம்லன்னா அந்த பக்க மக்கள் பாவம் தானே. அதே மாதிரி ஒரு ஸ்திரீ அப்படி 18 வருஷமா அவங்கள ஒரு பலவீனத்தினால கட்டி வச்சிருந்து, அந்த பலவீனத்தினால கட்டி வச்சிருந்ததுனால அவங்களால நிமிர்ந்து கூட நடக்க முடியாது, பார்க்க முடியாது. அவங்க ஓய்வு நாள் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்களுக்கு ஒரு ஆசை. அவங்க அந்த ஓய்வு நாளில் ஆலயத்துக்குள்ளே போனாங்க. அன்னைக்கு அந்த ஓய்வு நாளில் ஏசப்பா அவங்கள சுகப்படுத்தினாங்க. அந்த ஸ்திரீயை அவங்கள அந்த ஓய்வு நாளையில் அந்த 18 வருஷமா அவங்க பலவீனமாக இருக்கும்போது நமக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் கூட நம்மளால தாங்கிக் கொள்ள முடியுதா? தாங்கிக் கொள்ள முடியலை. சின்ன காய்ச்சல் வந்தா அப்போ அந்த அக்கா 18 வருஷமா அந்த ஸ்திரீக்கு சோமலங்கச்சில எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஏசப்பா என்ன செஞ்சாங்க? சுகத்தை கொடுத்தாங்க. சரியா?
ஏசப்பா அந்த 18 வருஷமா இருந்த மகளுக்கு என்ன கொடுத்தாங்க? சுகத்தை கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஓய்வு நாள்ல சுகத்தை கொடுத்த உடனே அதுல ஒரு சிலவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஓய்வு நாள்ல எதுக்கு அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்கா என்ன செஞ்சாங்க, ஏசப்பா என்ன சொன்னாரு, இந்த ஓய்வு நாள்ல உனக்கு சித்தமுண்டு சொஸ்தமாகன்னு சொல்லி அவங்களுக்கு சுகம் கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனாங்க, நல்ல சுகமா இருந்தாங்க. அப்புறமா அவங்க அந்த சாத்தான் 18 வருஷமா கட்டி வச்சிருந்தா அவங்களும் ஆபிரகாமின் குமாரத்தி. அவங்க யாரு? ஆபிரகாமின் குமாரத்தி. அவங்க அந்த அக்கா அந்த ஸ்திரீ வந்து ஏசப்பாவை நம்ப போய் தான் அவளுக்கு சுகம் கிடைச்சிச்சு. நம்மளும் எப்படி ஏசப்பாவை நம்பணும், ஏசப்பாட்ட கேட்கணும். நமக்கு ஞானம் இல்லையா படிக்கிறதுக்கு, ஏசப்பா எனக்கு ஞானத்தை தாங்க, ஏசப்பா எங்க அப்பாவுக்கு நல்ல வேலையை தாங்க அப்படி சொல்லி நம்ம யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பாட்ட தான் கேட்கணும். ஏசப்பா அந்த ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஏசப்பா என்ன செய்வாங்க? அற்புதத்தை செய்வாங்க. சரியா? பாசம் நிறைந்த அன்புள்ள இயேசப்பா, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே இந்த இடத்துக்கு வந்து அப்பா ஆண்டவரே நம்முடைய சத்தியத்தை சொல்வதற்கான நல்ல கிருபையும் பாக்கியத்தையும் கொடுத்தீரேப்பா. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திர ராஜா. இயேசப்பா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான் என்ற வசனத்தின்படி பிள்ளைகள் தன்னுடைய பாவங்களை உண்மையாகவே அறிக்கை செய்து கொண்டிருக்காங்கப்பா. யார் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறாங்களோ, விட்டு விடணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உண்மையாகவே விட்டுவிடவும் இயேசப்பா தன்னுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் இருதயத்திலே நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. இந்த பிள்ளைகள்லாம் உங்கள் பிள்ளைங்கப்பா, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த கிராமத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சென்று அப்பா உங்கள் அன்பு தேவ அன்பு அப்பா ஒவ்வொருடைய இருதயத்தில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய தேவைகளை சந்திப்பீராக, எல்லா தரித்திரங்களும் மாறி போகட்டும் ராஜா. நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு அப்பா பரிபூர்ண சுகம் கிடைக்கட்டும் ராஜா. உங்க ஆணிப்பா இந்த கரங்களினால பிள்ளைகளை தொட்டு நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. அப்பா இந்த கிராமம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமமாய், இன்னும் மேன்மேலும் உயர்த்தப்பட்ட கிராமமாய் நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் உங்க கருத்துல கற்கிற இயேசப்பா. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை எதிர்காலத்துல ஒரு நல்ல பதவியில் வைக்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் உருவாக்கணும் ராஜா. அப்பா பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படுத்து நடக்கணும்ப்பா. இந்த பிள்ளைகளை கண்டவர்கள் உங்க நாமத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தரப்போறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. இந்துமதி வந்திருக்காங்க.